சமோசா ஆனியன் சமோசாங்க. இது எப்படி செஞ்சார்ல எப்படி செஞ்சாரு வாங்க வீட்டில் அதுக்கு முடியாத சேனல் எனக்கு ஒரு கொஷின் நிறைய வீடியோஸ்ல இருக்கு. ஸோ வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான சமோசா, ஆனியன் சமோசா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க கடை நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு வேணும் பார்த்துடுறேன். நான் கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், நான் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு வந்து நான் நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கடுகு, உப்பு, அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. இது உங்கள்கிட்ட என்ன மசாலாஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சிக்கனில். இது வந்து மிளகாத்தூள், இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அது. ஓகேவா? ஸோ கடன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கடாயை வச்சுட்டேங்க. இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம வதக்கத்தான் போகிறோம், ரொம்பையும் வதக்கணுங்கிறது இல்லைல்ல. அதனால் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ நான் ஜாஸ்தியாக இல்லை, எனக்கு என்னோடய வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கீங்களா ஜாஸ்தியாக போட்டிருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கடுகு, டக்குன்னு வேலைகள் முடிஞ்சிடும். எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். உருளைக்கிழங்கு இதெல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் இந்த மசாலா வந்து இதாயிரும். இது ஒரு ஹோட்டலில் வந்து சொன்ன மசாலா. ஹோட்டல்னா மீன்ஸ் டீ கடையில் வந்து நான் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏற்கனவே. பட் எனக்கு அவங்க சொன்ன மசாலாஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் நானே சரி இது நம்ம இப்படியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே ட்ரை பண்ணி பார்த்து, நான் யாருக்குனவே அது சொன்ன மாதிரி நான் வீட்டில் யாருக்குனவே முதல்ல செஞ்சு பார்த்து அது இந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்து, ஸோ வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து அதை வந்து நான் அப்லோடே பண்ணுவேன். அதே மாதிரி நான் வீடியோ எடுக்கவே செய்வேன். ஸோ அதனால் ஸோ இப்போது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீரகம், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை, நான் போடலை. நல்லா வதக்கிட்டுருங்க. பூண்டு வந்து அந்த மசாலா அந்த எண்ணெயிலலாம் போய் நல்லா இறங்கும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்தனால நான் கம்மியாக எடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மசாலா ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கேரட் போடலாம். கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீட்ரூட்டு, இந்த மாதிரி இந்த கடையில் இருக்க மாதிரியே ஸ்டைல் வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுனால இதையே போட்டுக்குவோம் அப்படின்ட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். பட்டாணி, நான் உருளைக்கிழங்கு, வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்வேன். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வெஜ் இருக்குது அதை நான் சேர்த்துக்க போகிறேன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் நல்லா உதிரியாக பிரித்து விட்டுருங்க. இல்லை நாங்கள் முதல்ல பிரித்து விட்டுட்டு நாங்கள் சேர்க்குறனாலும் ஓகே தான். மசாலா மட்டும் கறக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை வதக்கணும்னா லைட்டாக, அதனால் ஸோ இந்த க்ரன்ச்சியும் இருக்கணும் நமக்கு, ரொம்ப வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்கிறதும் இல்லை. அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளியும் நான் வெட்டி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதில் வந்து நான் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மஞ்சத்தூள் எனக்கு வேண்டாங்க, எனக்கு அந்த கலர் வேண்டாங்க, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அதனால தான். சூப்பராக கலர் இருந்துச்சு பாருங்கள் நமக்கு அந்த மஞ்சள் கலரு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு, நமக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக அப்படி வேகணும்னு இல்லைங்க. லைட்டான ஒரு க்ரன்ச்சி இருந்தால் தான் நம்ம அந்த வெங்காய சமோசாஸ்க்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வச்சுருந்தோம்ல மிளகாத்தூள், அதுவும் சிக்கன் மசாலா அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம மசாலா போட்டிருக்கோம். இந்த ஸ்பைசி மசாலா போட்ட உடனே என்ன ஆகும்னா கருக ஆரம்பிச்சிடக்கூடாது. அதனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த மிதமான சூடு இருக்கும்ல, அதில் தான் இந்த மசாலா வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் உப்பு சேர்க்குறேன். நான் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு நான் ஜாஸ்தியாக வச்சுருப்பீங்களா கம்மியாக வச்சுருப்பீங்களான்னு பார்த்துக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் அப்படி விட்டுறேன். நான் இந்த மசாலா வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகட்டும். ஸோ மசாலா பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக எம்மியாக இருக்கும். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதனால் நான் என்னோடய நான் vlog பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருப்பேன். நான் அதில் பார்த்துருப்பீங்க. நான் அதில் லைட்டாக கொஞ்சம் அந்த ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மசாலாஸில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ சூப்பராக வந்துருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு டீ ஸ்நாக்ஸோடு செம்மையாக சாப்பிட்டோம், நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதுமாதிரி ஒரு ஆட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து உப்பு உரப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. சூப்பருங்க, ஸ்பைசி, அந்த உப்பு உரப்பு எல்லாமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ இதை ஆற விட்டு நம்ம வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம். சமோசா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சமோசா வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஏற்கனவே நான் வந்து போன வ்ளாக் என்னோட பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் ஷீட்டெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ நான் என்கிட்ட இருந்தது. ஸோ அந்த ஷீட்டில் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி சூப்பராக ரேப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பொரித்து சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ என்ன வந்து நல்லா சூடாச்சுங்க. ஸோ நம்ம வச்சுருந்த சமோசாவில் போட போகிறேன். எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்குமோ, சூடாச்சு. அப்படியே பரட்டி விட்டுறேன். எடுப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஆர்வ கலரில் டபக்கு போட்டுருக்கு அந்த மாதிரி தான். ஸோ நான் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்குவோம். திரும்ப அப்படி பரட்டி விட்டுக்கிறேன். சிம்மில் வச்சே பண்ணுவோம். ஏன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நமக்கு. சிலர் என்ன ஆயிரும்னா ரொம்ப இதை வச்சு கறியிடக்கூடாது இல்லையா, அதனால நமக்கு அந்த தகுந்த மாதிரியே நம்ம வந்து நம்ம அதை பொறிச்சு எடுத்துட்டோம். ஸோ நமக்கு டீ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மசாலா வச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அடிக்கடி செய்வீங்க, வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, இந்த மசாலாஸ்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஷீட் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் மசாலா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே நான் வந்து இதில் ஸ்டெப் பண்ணி போட்டு எடுத்துப்பேன். ஸோ டீ ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த ஒரு ஸ்பைசி, அந்த டீ கூட குடிக்கும்போது அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். இதில் நம்ம வந்து ரோல் வந்து செய்யலை. ஸோ ரோலுக்கு வந்து அப்படியே இருக்குது. ஸோ ரோல் வந்து நம்ம இன்னொரு அதில் வேறு ஏதாவது ஒரு சிக்கன் ஸ்டஃபிங்கோ இல்லைனா காலிஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டஃபிங்கோ வித்தியாசமாக நம்ம செஞ்சு அதை நம்ம ரோல் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு எடுத்துருவோம். இது வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு 50% தான் நம்ம வந்து அந்த ஷீட்டை வந்து நம்ம குக் பண்ணிப்போம். ரொம்ப வந்து ஷீட்டை வந்து பேக் வச்சுக்க மாட்டோம். நமக்கு வந்து அந்த ஷீட்டை வந்து போட்டுட்டு திரும்ப ரோல் பண்ணிட்டு அந்த ஷீட்டை சூடு பண்ணும்போது ஒவ்வொரு லேயராக பிச்சு எடுக்கிறதுனால லேசாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் வெந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால தான் சூட எடுத்தாச்சு. சூப்பராக வந்துச்சுல. அதுக்கு அடுத்தது வாசனை சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். ஸோ கடை வெந்து வந்துடும்.
பாருங்க சூப்பரான கலரில் வந்துருக்கு. இதுலேயே நீங்கள் இந்த ஷீட் வந்து நீங்கள் கோதுமை மாவில் நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. எனக்கு இந்த மாதிரி அந்த டேஸ்ட் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக நம்மளோட அடுத்த சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் எப்போலாம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க எப்போ டீ ஸ்நாக்ஸ் கேட்டாலும் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரெட்டு. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சரிங்க, எடுத்துடுறேன். ஒரு கடி போனீங்கன்னா ஒரு இருப்பாங்க. நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அதை பண்ணி காட்டலாம். என்ன வரைக்கும் வீட்டு பண்ணி ஒரு நம்ம வைக்கிறீங்க. அது நீங்கள் வச்சுட்டு அதை வந்து இது பண்ணி இன்னும் சொல்லி விஷயம் பார்த்து எடுத்துட்டு நான் ஆகும். ஸோ அதனால் தெரியும். சூப்பர் ஃபிஷ். கொஞ்சம் கட்டி அனுப்ப பண்ணி சூப்பர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சூப்பர் நம்மளோட சமோசா அப்புறம் இன்னைக்கு ஆனியன் சமோசா செஞ்சு நாங்கள் ஸோ நீங்கள் டீ குடிச்சிங்க பண்ணி ஸோ இந்த விஷயம் லைக் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.